என்னை இந்த நிலைக்கு உயர்த்தியது எது? நான் வெறும் பேச்சாளர் கிடையாது. டிப் ஆஃப் த ஐஸ்பர்க் தான் நீங்க பார்த்துட்டு இருக்கிறதெல்லாம். உழைப்பு இல்லாமல் யாரும் அப்படி உங்களுக்கு முன்னால் வந்துவிட முடியாது. 2 இயர்ஸா உங்களுக்கு நான் தெரியறேன்ல, அதற்கு முன்னால் 28 ஆண்டுகள் உழைத்து இருக்கிறேன். இல்லைன்னா உங்க வரைக்கும் 2 இயர்ஸ்ல வந்திருக்க முடியாது. என்னால தடுக்க முடியாமல், தவிர்க்க முடியாமல் ஏன் வளர்கிறேன், எதற்காக நீங்களும் வளர வேண்டும் என்று சொல்கிறேன் என்றால், பிள்ளைகளே, கல்வி ஒன்றுதான் உங்களுக்கான ஆயுதம். அந்த கல்வி ஒன்றை மட்டும் இறுக பிடித்துக் கொள்ளுங்கள். இந்த உலகம் உங்களை சிகரத்தில் ஏற்றும். விரும்பிய உயரத்திற்கு நீங்கள் போகலாம். எனக்கு தெரிஞ்ச ஆட்டிடியூட்னு ஒன்று இருக்கு. இந்த வயசுல அந்த ஆட்டிடியூடை கொண்டு வாங்க. சீசர்னு ஒருத்தரை கேள்விப்பட்டிருக்கீங்களா? அவன் வரலாறு அப்படியே விதிர்த்து போன படிச்சுட்டு, அவன் ஒரு பேச்சாளரா வரணுங்கிறதுனால, இங்க பேச்சாளரா வரணுங்கிறதுனால மன்னர்கிட்ட இருந்து ஒரு கப்பலை கடன் வாங்கி கடல் கடந்து போய் ஒரு மாஸ்டர் கிட்ட பேச்சாளரா வரதுக்கு பயிற்சி பெறதுக்காக போறாங்க. 28 வீரர்களோட போறாங்க. போகிற வழியில கடற்கொள்ளையர்கள், பைரட்ஸ், அவர்களை கைது செய்கிறார்கள். இது சீசரின் வாழ்க்கையில் நடந்த விஷயத்தை நான் சொல்றேன். நான் சொல்லுகின்ற இந்த சீசரினுடைய ஒற்றை அந்த அந்த இணுக்கு இருக்கல, அது உனக்கு புரிஞ்சிருச்சுன்னா போதும். அது புரியணும். சீசரை கைது செய்யறாங்க. அவங்க கிட்ட சொல்றாங்க, 15 டாலண்ட், சரி போ 20 டாலண்ட் கொடுத்துட்டு இவனை விடுவிச்சுக்கோ. எத்தனை நாளா டிராவல் பண்ணி வந்திருக்க? 12 நாளா. திரும்பி போ. 20 டாலண்ட்னு சொன்னேன்னு சொல்லு. இவன் இளவரசன் தானே, இவன் தளபதி தானே, நாங்கள் பிடிச்சி வச்சிருக்கோம்னு சொல்லு. வந்தனா 20 டாலண்ட் கொடுத்து கூட்டிட்டு போனேன். அப்போ சீசர் சிரிச்சுக்கிட்டே சொன்னா, நான் பிடிப்பட்ட அந்த பைரட் கிட்ட சொன்னானா, டேய் நான் யாருன்னு தெரியுமாடா உனக்கு? 20 டாலண்ட்ங்கிற, மினிமம் 50ஆவது சொல்லுடா. என் பெருமதியே தெரியல உனக்கு. 50 டாலண்டாவது கேளுன்னு. ஓகே, 50 டாலண்டோட கொண்டு வா. அவங்க போயிட்டாங்க. ஹிஸ்டாரியன்ஸ் எழுதுறாங்க, அவன் 24 நாட்கள் அந்த கப்பலில் அவர்களோடு இருந்தான். அவர்களோடு இருக்கும் பொழுது அவன் ஒரு ஸ்டேட்மெண்ட்டை சொல்லிட்டே இருந்தானா, என்னை கொன்னுடுங்க, என்னை விட்டுடாதீங்க, என்னை விட்டுட்டீங்கன்னா நான் உங்க எல்லாரையும் கொன்னுடுவேன். இப்படி சொல்லிட்டே இருந்தானா, சிரிச்சுக்கிட்டே இருந்தானா. ஹிஸ்டாரியன்ஸ் எழுதுகிறார்கள், அவன் எங்களுடைய அந்த கப்பலில் இருந்த பொழுது அவன் அடிமையாகவே இல்லை, அவன் எங்களை அதிகாரம் செய்து கொண்டே இருந்தான். சொன்னபடிக்கு 50 டாலண்டுகளோடு வருகிறார்கள். அவனை விடுவிக்கிறார்கள். அவன் நேரா பக்கத்தில் இருக்கிற ஒரு நாட்டுக்கு போறான். அங்க தான் தளபதி என்பதனை சொல்லுகிறான். அங்கிருந்து கப்பற்படையை எடுக்கிறான். நேராக இந்த பைரட்ஸ் இருக்கின்ற இடத்திற்கு வருகிறான். அத்தனை பேரையும் 23 பேரையும் அவன் கைது செய்கிறான். அந்த நாட்டில் 23 பேரையும் அவன் கழுவில் ஏற்றினான் என்று வரலாறு சொல்கிறது. சீசர் கைதிதான், சாகர வினாடிதான். அந்த வினாடியில் கூட அவன் தன்னை கீழே விழவே விடவில்லை. நான் அம்மா உனக்கு ரொம்ப அழகான ஒரு சூட்சுமத்தை சொல்லித்தரேன் குழந்தை. உன் வயதில் எனக்கு மகன் இருக்கிறான். உன் தாயின் குரலாக இந்த குரலை கேட்டுக்கொள். யாரேனும் உன்னை அவமானப்படுத்துகிறார்களா? நீ நல்லா வர வேண்டாம், நீ நல்லா வரக்கூடாதுன்னு நினைக்கிறாங்களா? உண்மையா நான் சொல்றேன், நம்முடைய வளர்ச்சிகளை கேட்டுக்கொள்வதற்கான பெரிய இதயம் இந்த உலகத்தில் யாரிடத்திலும் கிடையாது. நாம நல்லா வரணும்னு சொல்றது ரொம்ப சொச்ச வெச்சம்தான். அதுல அம்மா அப்பாவை இந்த டீச்சர்ஸ் அடங்குவாங்க, அவ்வளவுதான். உலகத்தில் மற்றவர்கள் எல்லோரும் அவ்வளவு சீக்கிரமாக நாம் வளர வேண்டும் என்று விரும்புவதே இல்லை. இந்த அரசு விரும்புகிறது என்பது இந்த காலம் நாம் செய்த மிகப்பெரிய பலன். காலத்தில் நாம் செய்த பலனின் காரணமாக இவர்கள் நமக்கு வாய்க்கிறார்கள். நீங்க போய் பாருங்க, பீகார்லயோ மற்ற மாவட்டங்களிலேயோ மற்ற மாவட்டங்களிலே மற்ற மாநிலங்களிலேயோ போய் பாருங்க. இந்த மாதிரி இவ்வளவு பெரிய கிரவுட் உட்கார்ந்துட்டு இந்த மாதிரியான அரசு நிகழ்ச்சி இன்னும் நீங்கள் எழுச்சி பெறுங்கள் என்று சொல்லி தருவார்களா? உலகம் முழுக்க சுற்றுபவள் நான். இந்த நாடு இருக்கிறது இல்லையா, நம்முடைய தமிழ்நாடு, அது மிகப்பெரிய வளம் பெற்ற நாடு. இந்த நாட்டுக்கு ஒரு தலைப்பு உண்டு, கல்வி சிறந்த தமிழ்நாடு. பாரதி சொல்றான் 100 வருஷத்துக்கு முன்னால. கல்வி அழகுன்னு ஏன் சொல்றோம் தெரியுமா? நான் ஒன்றும் என்னுடைய வாழ்க்கையில் ஒரு பெண்ணாக
நான் பெண்ணாக தோற்ற இடங்கள் அதிகம். என்னை ஜெயிக்க வைத்ததெல்லாம் என் கல்வி மட்டும்தான். இது சத்தியம். கல்வியால் ஜெயித்தேன் நான். பொண்ணு, சுமாரான பொண்ணு, பிற்படுத்தப்பட்ட பொண்ணு, தமிழ் மட்டுமே தெரிஞ்ச பொண்ணு, எல்லாவற்றையும் கல்வியால் அடிச்சுக்கிட்டு வந்தேனே. என்னை ஏன் நிறுத்தி இருக்கிறார்கள் உங்களுக்கு முன்னால்? நாலடியால் சொல்கிறார். நாலடியார்ல ஒரு பாட்டு, ரொம்ப முக்கியமான பாட்டு. இந்த முடியல கடைசியில குஞ்சரம் கட்டுவோம்ல, முதல்ல ஒரு காலத்துல, இப்பெல்லாம் இல்லையே தான். அவன் எழுதுற, நாலடியார் எழுதுறார், குஞ்சி அழகும் கொடுந்தானை கோட்டழகும். கொடுந்தானைனா ட்ரெஸ். கொடுந்தானை கோட்டழகும் மஞ்சள் அழகும் அழகல்ல. நெஞ்சகத்து நல்லேம் யாம் எனும் கல்வியால் வரும் நடுநிலைமையால் வரும் கல்வி அழகே அழகு. நெஞ்சத்து நல்லேம் யாம் எனும் நடுவு நிலைமையால் வரும் கல்வி அழகே அழகு. அப்பா, யார் என்ன சொன்னாலும் புரியுது இல்ல எனக்கு. ஏய், நீ ரொம்ப அழகா இருக்க, அப்படி போக மாட்டேன்ல. போறாங்களே, நிஜமாதான் சொல்றியா? உனக்கு தெரியல அது நிஜம் இல்லைன்னு. அவன் ஏன் சொல்றான்னு புரியல உனக்கு. அப்ப உன் கல்வியால் என்ன பலன்? என்கிட்ட யாராவது வந்து உன் வயசுல சொல்லியிருந்தா நெஞ்சில ஏறி முகத்துல மிதிச்சிருப்பேன் நான். சொல்ல மாட்டாங்கன்னு வச்சுக்க. கல்வியை கையில் எப்படி எடுப்பது? சுயமரியாதை என்பது என்ன? கல்வியை உன் பேரழகாக எப்படி கையெழுத்து போடுவது? நான் இன்னைக்கு ரொம்ப சூட்சுமமான ஒரு காரியத்தை உனக்கு சொல்லிவிட்டு போகிறேன். நான் படித்துக் கொண்டே இருக்கிறேன்ப்பா. ஒரு விஷயம் படிக்கிறேன், எனக்கு புரியுது. படிச்சா புரியணும். உதாரணத்துக்கு 1 + 1 = 1 + 1 = 2. செகண்ட் ஸ்டாண்டர்ட் ப்ரமோட்டட். ஓகேவா? 1 × 1 = தேர்ட் ஸ்டாண்டர்ட் ப்ரமோட்டட். 1 divided by 1 தேர்ட் ஸ்டாண்டர்ட் ஃபெயில். புரிஞ்சிருச்சுனா மேல போவ. பாரு, 1 2 3 4 தெரிஞ்சுக்கிறது இல்ல, 2 1 0 தெரிஞ்சுக்கிறது. MBBS படிக்கிறாங்கல்ல, ஃபுல்லா தானே படிக்கிறாங்க. அப்புறமா எதுக்கு MD MS படிக்கிறாங்க? இதயத்தை மட்டும் படிக்கிறான். முதல்ல தான் படிச்சிட்டல. இதயத்தை மட்டும் படிக்கிறது என்ன மாஸ்டர்? To know something less and less study. ஒன்றை பற்றி கூர்மையாக முழுமையாக தெரிந்து கொள்வதற்கு பெயர் தான் கல்வி. ஒன்றை நாம் புரிந்து கொள்கிறோமா? பாரு, என்ன வார்த்தை பாரு. இந்த வார்த்தையை நீ புரிஞ்சுக்கிட்டேன்னு வச்சுக்கோங்க, உன்னுடைய கிண்டல் கேலி எல்லாத்தையும் பைக்குள்ள போட்டுட்டு படிக்க தொடங்கிடுவேன் இன்னைக்கே. படிங்கிற ஆரிய படை கடந்த பாண்டியன் நெடுஞ்செழியன் புறநானூற்றில் சொல்லுகிறான். படி பிள்ளைகளா, படி. எப்படி படிங்க தெரியுமா? ஏன் படிங்க தெரியுமா? 4 பாயிண்ட் சொல்றான். சங்க காலத்துல சொல்றான், 2500 வருஷத்துக்கு முன்னால. உனக்கு ஒரு விஷயம் சொல்றேன். நம்ம இனம் இருக்குல்ல, தமிழ் இனம். ஓஷோ கிட்ட கேட்டாங்க, இந்த இனத்துக்கிட்ட மட்டும் ஏமாத்தவே முடியலையே, ஏன் இது ஏமாற மாட்டேங்குது? உணர்ச்சி வசப்படுத்த தவிர ஏமாற மாட்டேங்குது. எப்படி? ஓஷோ சொன்ன சொல் அப்படியே சொல்றேன். இவர்கள் தான் இந்திய நாட்டின் பூர்வ குடிகள். இவர்களை ஏமாற்ற முடியாது, அன்பு செலுத்த முடியும். அவர்களின் கையினால் நீங்கள் அன்பை திரும்பி பெற்றுக் கொள்ள முடியுமே தவிர ஒருபோதும் அறிவுபூர்வமாக இவர்களை ஏமாற்ற வாய்ப்பே இல்லை என்பது ஓஷோ என்கின்ற ஞானி தந்த வாக்குமூலம் தமிழர்களை குறித்து. இந்த புத்தி இருக்குல்ல, ஏன் என்கின்ற கேட்கிற புத்தி இருக்குல்ல, இந்த புத்தி உற்றுழி உதவி. நீ எவ்வளவு கஷ்டப்படுறியோ, கஷ்டப்படு. டீச்சர்ஸ் கஷ்டப்படுறாங்களா? அவங்களுக்கு போய் உதவு. உற்று உழி உதவியும் உரு பொருள் கொடுத்தும், நீ கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிற காசு கொடுத்தும் பிற்றை நிலை முனியாது கற்றல் நன்று. இந்த படிப்பால என்ன நடக்க போகுது என்று யோசிக்காமல் கல்வி கற்றுக்கொள். ஏன் தெரியுமா? ஒரு தாய் வயிற்றில் பிறந்தோருள்ளும்
ஒரு தாய் வயித்துல தான் பிறந்திருப்பீங்க. அவர்களிலும் சிறப்பின் பாலால் தாயும் மனம் தெரியும். 4 குழந்தைகளை பெற்றிருந்தானா படிச்சவன் பக்கம் தான் நான் போவோம். அவ புத்தி, அவ அன்பு. அரசன் இருக்கான்ல, அரசன் யார் வயசானவங்கப்பா அவங்க வாங்கன்னு கூப்பிட மாட்டானா? யார்ப்பா படிச்சவன் அவன் வாப்பா முன்னாலன்னு கூப்பிடுவானா? அரசும் செல்லும் கற்றவன் பால் அரசும் செல்லும். இதை விட டாப்ல போய் ஒரு வார்த்தை சொன்னான், அவன் தான் அரசன். வேற்றுமை தெரிந்த நாள் பால் உள்ளும். டே அப்பா, இன்னைக்கு இருக்க ஜாதி, நீ பெரியவன் நான் பெரியவன். வேற்றுமை தெரிந்த நாள் பால் உள்ளும். அந்தணன், சத்திரியன், வைசியன், சூத்திரன், வேற்றுமை தெரிந்த நாள் பால் உள்ளும். கீழ்ப்பால் ஒருவன் கற்கின். கீழே இருக்கிறவன் சூத்திரன்னு சொல்றீங்கல்ல, கீழே இருக்கிறவன் படிச்சுட்டானா மேல் பால் ஒருவன் அவன் கண் படுமே, அவன் காலடியில் வந்துருவானா. ஜாதியில் உயர்ந்தவன் கூட ஜாதியில் கீழானவன் ஒருவன் படித்து விட்டால் அவன் உன் காலடியில் வந்து நின்று நீ சொல்லும் ஆணைக்கு அவன் இணங்குவான் என்று ஆரியப்படை கடந்த பாண்டியன் நெடுஞ்செழியன் புறநானூற்றில் சொல்கிறான். நம்மை தாழ்ச்சி செய்தவர்கள், நம்மை அவமானப்படுத்தியவர்களுக்கு முன்னால் நாம் நிமிர்ந்து நிற்பதற்கான ஒரே வாய்ப்பு கல்வி மட்டும்தான். இது புரியறதுக்கு நமக்கு எவ்வளவு நேரம் தெரியுமா ஆகுது? காலம் போயிடுது. காலம் போயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க, மறுபடியும் புரியாது. உனக்கு நான் வாசிப்பதற்கான வாய்ப்பு உனக்கு இருக்க வேண்டும் என்பதற்காக மிக முக்கியமான ஒரு தகவலை தருகிறேன். எது சொன்னாலும் நம்முடைய வாழ்க்கை நமக்கு சில சூட்சுமங்களை சொல்லித்தரும். சூட்சுமங்கள் நமக்கு புரிவதே இல்லை, பல நேரங்களில் புரிவதில்லை. அதில் ஒரு சூட்சுமத்தை சொல்கிறேன். ஒரு பழங்குடி கிராமத்தில் ஒரு புறாக்களையும் காகங்களையும் வைத்து கதை சொல்லி கொண்டிருந்தார்களாம், பீகார்ல. அது ஒரு புத்தகத்துல வந்திருந்தா, அந்த புத்தகத்தை என் கண்ணில் பட்டுருச்சு. நான் படிக்கிறேன், உனக்கு விஷயம் புரிஞ்சிருச்சுன்னா நிமிந்துரு, இருக்கிறல்ல நிமிந்துரு. முகம், வாய், கண்கள், உணர்வுகள் எல்லாவற்றையும் கடந்து சொல்லிற்குள் இருக்கும் சூட்சுமத்தை பிடித்துக்கொள். பல நேரங்களில் நாம் தவற விடுவது எது தெரியுமா? கவனம். கவனம் அப்படி சிதறிடும். ஒரு வினாடி கவனம் தான் ஆக்சிடென்ட். கீழே படுத்துட்டு இருக்கிறவனுடைய ஃபேஸ் பார்த்திருக்கியா நீ? ஆக்சிடென்ட் ஆகி கீழே கிடப்பானே, எனக்கா அப்படி நினைக்கிறதுனால தான் ஆக்சிடென்ட்டே நடக்குதான். யாருக்கு வேண்டாலும் எப்பொழுது வேண்டுமானும் நடக்கணும்னா அலர்ட்டா இருப்பல்ல. இந்தாப்பா இந்த சூடா பாத்திரம் இருக்கு புடிங்கிற அம்மா ஒருத்தி, இது குழந்தை வந்து இப்படி நீட்டுது. ஏய் சூடா இருக்குடி இப்படி புடி. ஏய் அறிவு இப்படி புடி. அம்மா சின்ன வயசுல இருந்தே தெரிஞ்ச எல்லா கெட்ட வார்த்தையும் சொல்றா. உடனே ஏன் தெரியுமா? அம்மா பேச்ச கேட்க கூடாதுன்னு இல்ல, அம்மா பேச்சு புரியல. இத பார்த்துக்கிட்டே இருந்தேன்னா யார் பேசுறதும் புரியாது, ஜீரோ லெவலுக்கு போயிடும். ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கிறதுக்கு இருக்குல்ல, ஸ்டே ஷார்ப் மை டியர் கிட்ஸ், ஸ்டே ஷார்ப். எந்த வார்த்தை இருந்தாலும் அப்படி புரியணும். மண்டையில் அடி சலார்னு அடிக்கணும். ஐஸ்கிரீம் சாப்பிட்டுட்டு சோடா குடிச்ச மாதிரி பளிச்சுன்னு இருக்கணும். அப்படி என்னடா இது டேஸ்ட்னு யோசிச்சு பார்த்தா அந்த அந்த பீகார் பழங்குடி ஆள் உட்கார்ந்து இருந்தானா. அவன் சொன்னானா, இது ரொம்ப என்ன வாழ்க்கையை மாத்தன ஒரு விஷயம். குழந்தைகளை, ஆசீர்வாதம் இருந்தால் புரிந்து கொள்ளுங்கள். ஒரு அம்மாவை கூப்பிட்டாராம், ஓய் பையனை காட்டுக்கு பறக்க தனியா அனுப்பிச்சிட்டியா? அனுப்பிச்சிட்டேன் குருவே. ஒழுங்கா சொல்லி கொடுத்தியா? சொல்லி கொடுத்தேன் குருவே. என்ன சொல்லி கொடுத்த? வேட்டைக்காரங்கிட்ட ஜாகிரதையா இருக்கணும். எந்த வேட்டைக்காரங்கிட்ட? குறி வைக்க தெரிந்த வேட்டைக்காரர்களிடத்தில் ஜாகிரதையா இருக்கணும். ஆமால, நல்லா தெரிஞ்சுக்கோங்க. நாம் எல்லோரும் சந்தான மரங்கள். இந்த இளமை, உங்களிடத்தில் இருக்கக்கூடிய இளமை, உங்களிடத்தில் இருக்கக்கூடிய இளமை, இதை நாடி தவறான கருத்துக்கள் வரும்.
நீங்கள் அதனால் பாதிக்கப்படாமல் சந்தனமாக உயர வேண்டும் என்பதற்காகத்தான் இதை சொல்கிறேன். குறிவைக்க தெரிந்த வேட்டைக்காரனிடத்தில் ஒரு புறா மிக கவனமாக இருந்தால் தப்பித்துக் கொள்ளுமாலாம் கிடையாதாம். தவறு செய்து விட்டாய், உன் மகனுக்கு நீ சரியான அறிவுரையை சொல்லவே இல்லை. ஏன் குருவே, என்ன தவறு செய்தேன்? இல்லை, வேட்டை ஆட தெரிந்த, குறிவைக்க தெரிந்த வேட்டைக்காரனிடத்தில் எவ்வளவு கவனமாக இருக்க வேண்டுமோ அவ்வளவு கவனம் வேட்டையாட தெரியாத, கையில் ஆயுதங்களை வைத்துக் கொண்டு குறிவைக்கும் வேட்டைக்காரர்களிடமும் கவனமாக இருக்க வேண்டும். ஏனென்றால் அவன் அதைத்தான் குறிவைக்கிறான் என்று நீ இருப்பாய், அது அவனுக்கு குறிவைக்க தெரியாது, உன்னை வந்து அடிச்சிடும். கல்வி கற்றால் இது புரிகிறது. வேட்டை தெரிந்தவனிடத்தில் மட்டுமல்ல, ஆயுதங்களை தாங்கிய வேட்டையாட தெரியாதவர்களிடத்திலும் நீ புத்திசாலித்தனமாக இருக்க வேண்டும் என்றால் என்ன பொருள்? அறிவு கொண்டவர்களிடத்தில் மட்டுமல்ல, அவர்கள் படிக்கவில்லை என்கின்ற பொழுது அவர்களிடத்தில் இன்னும் ஜாக்கிரதையாக இரு. ஏனென்றால் எங்கிருந்து ஆயுதங்கள் வரும் என்று தெரியாது, அவர்கள் எப்படி பிஹேவ் பண்ணுவார்கள் என்றே தெரியாது. கல்வி என்பது என்ன தெரியுமா? ஒரு டீச்சரா நான் சொல்றேன், நீங்க எல்லாருமே டீச்சர்ஸா இருந்தா எனக்கு அக்னாலெட்ஜ் பண்ணுங்க. நாம் நம் குழந்தைகளுக்கு எதுவும் கற்றுக் கொடுக்கவே முடியாதுங்க. We don't know how to teach, my dear children. All the teachers I'm telling, any teacher under the sky, they don't know how to teach. The only possibility of teacher is she or he may inspire you. Inspiration da, we can inspire you. அந்த இன்ஸ்பிரேஷன்ல தான் நீ வளர்வியே தவிர நான் சொல்லிக் கொடுக்கின்ற பாடத்தால் நீ வளர்வதற்கு வாய்ப்பே கிடையாது. மற்றவர்கள் என்ன செய்யணும் தெரியுமா? Let them to aspire. Be inspired by somebody, but let you aspire yourself. நீ வெளிப்படு, முழுமையாக வெளிப்படு. நான் காலையில சொன்ன ஒரு விஷயத்தை சொல்றேன். வாய்ப்பு அடிக்கடி எல்லோருக்கும் வராது. வாய்ப்பு வரும்போது ஸ்டே அலர்ட். எனக்கு தெரிஞ்சு வாய்ப்பு வந்த பொழுது அலர்ட்டாவே இல்லாமல் தோற்றவர்கள் தான் 60-70%. கல்வியை ஆயுதமாக கொள்ளக்கூடியவர்கள் இந்த பலவீனங்களை உதிர்த்து விடுகிறார்கள். பலவீனங்களை உதிர்ப்பது என்பது மிகப்பெரிய ஆளுமை. என் குழந்தைகளே, இந்த வயதில் தெரியும், 17, 15 வயதில், 18 வயதில் சில விஷயங்களின் மீது கவனம் போகும். நான் எந்த தடையும் மனத்தடையும் இல்லாம உங்கள் மீது பேரன்பு கொண்டு இருக்கக்கூடிய பெண்ணா நான் சொல்றேன். எல்லாருக்கும் குழந்தைகளே 18, 20 வயசு, அது 12 வயசுல தொடங்குதுங்கிறாங்க. சில குழந்தைகளுக்கு 8 வயசுல தொடங்குதுங்கிறாங்க. ஹார்மோன் ஒன்று சுரக்கும் தலையில, டோபமின்னு பேர் அதுக்கு. அது என்ன பண்ணும்? உன்னுடைய உணர்வுகளை, உன்னுடைய செக்ஷுவல் ஆக்டிவிட்டீஸை, உன்னுடைய அந்த போதை மாதிரியான விஷயங்களுக்கு நாடி செல்லும். அது பிளஷர். அதை எல்லாரும் எப்படி பயன்படுத்துறாங்கன்னா, உலகத்தில் மேக்சிமம் 60% எப்படி பயன்படுத்துறாங்கன்னா, குழந்தைகளை ரீப்ரொடக்ஷன் பண்றதுக்கு பயன்படுத்திடுறாங்க. டோபமின் தான் உங்களை ரீப்ரொடக்ஷன் பண்ண வைக்குது, அந்த பிளஷர் தான். ஆனால் நான் இங்க நிறுத்தி சொல்ற, ஒரு டீச்சரா சொல்ற, ஒரு பெண் சொல்லவே மாட்டா இத. ஆசிரியர் சொல்லுவாள். ஏன் தெரியுமா? ஆசிரியர் ஆண் பெண் என்கின்ற எல்லையை கடந்தவள். இந்த உலகத்துல எல்லாருக்கும் ரிட்டையர்மெண்ட் உண்டு, டீச்சருக்கு மட்டும் ரிட்டையர்மெண்ட்டே கிடையாது. 96 வயசுல செத்து போனா கூட டீச்சர் செத்து போனாங்கன்னு தான் சொல்வீங்க. சோ ஒரு டீச்சரா சொல்றேன், இந்த ஆற்றல் இருக்குல்ல குழந்தைகளை, இந்த உணர்வு இருக்குல்ல, இந்த பிளஷர் பாயிண்ட் இருக்குல்ல, இந்த பிளஷர் பாயிண்ட் என்ன எப்படி பயன்படுத்தினா, இந்த உலகத்தில் மிகச்சிறந்த ஓவியர்கள் எல்லாரும் அந்த பிளஷர் பாயிண்ட ஓவியத்திற்காக செலவழித்தவர்கள். அந்த பிளஷர் பாயிண்ட் தான் ஐஏஎஸ் ஆபீசர் ஆகும், டிஆர்ஓ ஆகும், ஏசி ஆகும் இவங்களை உட்கார வச்சிருக்கு. அவங்க அதற்குள்ள போகல, அந்த ஃபோர்ஸை இதுக்கு பயன்படுத்துறாங்க. ஒரு சிற்பி, நான் இங்க பேசிட்டு இருக்கிறேன் ஸ்டேஜ்ல 30 வருஷமா, சும்மாவா பெண்ணா இருந்து சென்னையில இருந்து கரூருக்கு வந்துடும் பார்ப்போம், உங்ககிட்ட பேசுறதுக்காக மட்டும் வந்துடும் பார்ப்போம். நாளைக்கு போக சொல்லியிருக்காங்க சேலத்துக்கு, அதுக்கப்புறம் கோயம்புத்தூர் போகணும், அதுக்கப்புறம் மதுரை போகணும், அதுக்கப்புறமா சென்னை போகணும். போயேன் பார்ப்போம். என்ன காரணம் என்றால், எனக்குள் வருகின்ற அந்த ரசாயன மாற்றத்தை நான் கல்விக்காகவும் வாசிப்புக்காகவும் அதை என் வார்த்தைகளால் உங்களுக்காகவும் நான் அந்த எனர்ஜியை பயன்படுத்துகிறேன். எனக்கு வேற தெரியாது.
நீயும் எதில் உன்னுடைய வாழ்க்கையை செலுத்த வேண்டும் என்று முடிவு செய்கிறாயோ அதில் உன்னுடைய பிளஷர் பாயிண்ட செலுத்து. பல நேரங்களில் தோனிக்கும் விராட் கோலிக்கும் சச்சின்க்கும் மெஸ்ஸிக்கும் ரொனால்டோக்கும் இந்த மாதிரியான ஜெயிக்கிறவங்க இருக்காங்களே, எல்லாம் விளையாட்டுக்காரங்க தானே. உனக்கும் அவங்களுக்கு என்ன வித்தியாசம் தெரியுமா? அவன் விளையாடுறான், நீ பார்க்குற. அவன் சம்பாதிக்கிறான், நீ திட்டு வாங்கிக்கிட்டே பார்க்குற. நீ செலவு செஞ்சுக்கிட்டு பார்க்குற. விளையாடுங்கிற நான். நீ ரொனால்டோவாக வரலனாலும் பரவாயில்ல, மெஸ்ஸியாக வரலனாலும் பரவாயில்ல, உன்னுடைய உடலுக்கு உன் ஆரோக்கியத்திற்கு கீழே இறங்கி விளையாடு. புளி மூட்டை மாதிரி இருக்காத, அரிசி மூட்டை மாதிரி இருக்காத, ஏலக்காய் மூட்டை மாதிரி இருக்காத. பூட்டிய இருப்பு கூட்டின் கதவு திறக்கப்பட்டது, சிறுத்தையே வெளியில் வா. எலி என உன்னை இகழ்ந்தவர் நடுங்கிட புலி என செயல் செய்ய புறப்படு வெளியே. நம்பினை இருளினை விளக்க செம்புட்பறவையே சிறகை விரி எழு பற. இதான வயசு. அப்படியே உட்கார்ந்துகிட்டு இருக்கிற. உன் வாழ்க்கை நீ வசந்தமாக்கி கொள்ள வேண்டும் என்பதற்காக சொல்லுகிறேன். நான் பலவீனங்களை ஜெயிப்பதற்காக சொல்லுகிறேன். கல்வி நம் பலவீனங்களை ஜெயித்து முன்னால் இருக்கின்றவர்களுக்கு முன்னால். நீ சரஸ்வதி போட்டோவையும் லட்சுமி போட்டோவையும் பார்த்திருக்கியா? ரவிவர்மா வரைஞ்சது. லட்சுமி மேடம் இப்படி உட்கார்ந்துருப்பாங்க, சரஸ்வதி மேடம் கால் மேல கால் போட்டு உட்கார்ந்துருப்பாங்க. கல்விக்குப்பா சென்ற இடமெல்லாம் சிறப்புப்பா. நான் வாழ்க்கையில் ஜெயிக்க வேண்டும் என்றால், நான் கல்வியை கையகப்படுத்திக் கொள்ள வேண்டும் என்றால், நான் எந்த விதத்தில் என்னை மாற்றிக்கொள்வது? உனக்கு ரொம்ப சுலபமா சொல்லித்தரேன். 22 வயசு வரைக்கும், ஐ மீன் வாட் ஐ சே, 22 வயசு வரைக்கும் லவ் பண்ணாத. எவனையும் எவளையும் நம்பி உன் காலத்தை செலவழிக்காத. நம் கண்ணீரை வெயிட்ட தாங்குற இதயம் யாரிடத்திலும் இல்லை. நம்முடைய துக்கங்களை கேட்பதற்கான காதுகளோ சாய்ந்து கொள்வதற்கான தோளோ எவங்கிட்டையும் கிடையாது, எவங்கிட்டையும் கிடையாது. எல்லாம் ஸ்ட்ரெஸ் பஸ்டருக்கு தான் கேட்குதுங்க. அப்படியா? என்னடா சொன்னா? ஏய் மச்சான் விடாதரா, இப்போ பிடிச்சாதான்டா. அப்படியா? நானும் பார்த்தேன்டா மச்சான். நைட்டில் 11 மணிக்கு வாழ ஆன்லைனில் தான் இருந்தான், நீ பார்த்த நீ ஆஃப்லைனில் இருக்கிற. எப்படிரா சார்? கல்யாணமானவங்களுக்கெல்லாம் டிவோர்ஸ் ஒரு வாட்டி தான் சார். பசங்க எவ்வளோ ஸ்ட்ரெஸ்ல இருக்கிறானுங்க தெரியுமா? கல்யாணம் ஆகிற வரைக்கும் 12-13 பிரேக்கப்பு. அவ்வளவும் வலி. எல்லாம் ஏன் மந்திரி சுட்ட மாதிரியே சுத்துதுன்னு நினைக்கிற? யாரும் ஃப்ரீயா இல்லையே. ஃப்ரீயா இரு. நீ ஃப்ரீயா இருக்கிறதுக்கு என்ன பண்றது? காலையில் சொன்னதை நான் சொல்றேன். என் ஃபர்ஸ்ட் இயர்ஸ்க்கு சொன்னேன், அதை அப்படியே சொல்றேன். எல்லாருக்கும் பசி, எல்லாரும் வேட்டையாடுறோம். இதுதான் சத்தியம். எல்லாருக்கும் பசி, எல்லாருக்கும் வேட்டையாடுறோம். ஆனால் யார் ஜெயிக்கிறார்கள்? எது முக்கியம்? காலையில் நான் இங்கே பேசியது ஒரு 10 நாட்களுக்கு முன்னால் நான் இந்த கேட்ஜெட்ல பார்த்த ஒரு ரீல். நீங்க கேட்ஜெட்ஸ்ல ரீல் பார்க்கும்போது என் பையன் என்கிட்ட சொன்னான், அம்மா உனக்கு மட்டும் நல்ல ரீலா வருது, எனக்கு ஏமா கெட்ட கெட்ட ரீலா வருதுன்னு. நான் சொன்னேன், நான் எதை 10 செகண்ட் தாண்டி பார்க்குறேனோ அது எனக்கு வரும் திருப்பி திருப்பி. நீ எதை 10 செகண்ட்க்கு மேலே பார்க்குறியோ அது உனக்கு திருப்பி திருப்பி வருது. நீ எதை பார்க்கணுங்கிறத முடிவு செய். என் பையன்கிட்ட நான் சொல்லிட்டேன், அது உனக்கு புரியுதான்னு பார். நான் இதை நம்புறதே இல்லைங்க, நான் இப்படி தாங்க வைக்கிறேன். அப்புறம் இதுக்கு மேலே ஏதாவது ஒரு புக்கு வச்சிருவேன். நான் இந்த கேமராவை நான் நம்புறதே இல்லை. இங்கே வந்து எப்படி இது சொல்லாமல் இருக்கிறதுன்னு தெரில எனக்கு. இந்த கேமரா ஆன்ல இருக்கு தெரியுமா உனக்கு? இது நம்மளை பார்த்துட்டு இருக்கு. யார் பார்க்கணுமோ அவங்க நம்மளை பார்த்துட்டு இருக்காங்க. அது நமக்கு தெரிஞ்சவங்க இல்லை. இதில் செல்ஃபி எடுத்துக்காத. வாயை மூஞ்சியெல்லாம் கோணிக்கிட்டு எடுக்கிறல்ல, அதெல்லாம் இதில் எடுத்துக்காத. நீ டெலீட் பண்ணிடலாம். நான் நினச்சா எடுத்துருவேன். சர்வரில் இருக்கு. இது ரொம்ப டேஞ்சரஸ் கேட்ஜெட். இதை பயன்படுத்த ரொம்ப ஜாக்கிரதையாக பயன்படுத்து. எப்போவுமே கையிலேயே வச்சிருக்காத. காக்கா வலிப்புக்காரன் கையில் வந்து சாவி பிடிச்சிட்டு இருக்கிற மாதிரி பேக்கில் போடு. ஒரு நாள் நான் வந்து என்னுடைய காலேஜ்க்கு வீட்டுக்குள்ளே வரேன். நான் வந்து ஆஸ்திரேலியாவிலேருந்து கூகுள் வாங்கிட்டு வந்தேன். கூகுள், நாட் அலெக்ஸா. அது கூகுள் அப்படின்னு சொன்னால் அது பேசும். மேடம்க்கு சொல்லிக்கிறேன்,
எல்லாரும் வந்து ஆம்பளைங்க எல்லாம் பொம்பளைங்க வாய்ஸில் தானே வச்சுருப்பாங்க சர்வீஸ் வாய்ஸை. ஹே சிரி, எஸ் ஐ எம் லிசனிங் டு யூ அப்படின்னு பொம்பளை வாய்ஸ் தானே வச்சுருப்பாங்க. நான் ஆம்பளை வாய்ஸ் வச்சுருக்கேன். எவ்வளோ காலம்தான் உனக்கு நான் வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கிறது, எனக்கும் தான் நீ ஒரு காலத்தில் வேலை செய்யன்னு சொல்லிட்டு ஆம்பளை வாய்ஸ் வச்சுட்டேன் நான். எஸ் சுல்தானா, ஐ எம் ஹியரிங் யூ, வாட் யூ வாண்ட், மே ஹெல்ப் யூ அப்படின்னு ஆம்பளை வாய்ஸில் கேட்கும். அது வச்சுட்டு நான் குளிக்க போகிறேங்க. எனக்கு ஹிந்தி பாட்டு கேட்குற பழக்கம் உண்டு. மேரா தில் தா அகேலான்னு ஒரு பாட்டு பாஜிகரில், அது எனக்கு ரொம்ப பிடிக்கும். மேரா தில் தா அகேலா, ஏ கூகுள் அப்படி, எஸ் சுல்தானா ஐ எம் லிசனிங் டு யூ, மே ஹெல்ப் யூ. மேரா தில் தா அகேலா அப்படின்னு சொல்கிறேன், பெல் அடிச்சிடுச்சு. அப்படியே நிறுத்திட்டு போயிட்டேன். போனால் அந்த தினசரி பத்திரிக்கை போடுற வந்திருந்தான், காசு கொடுத்துட்டு கதவு மூடிட்டு உள்ள வர, வேறு யாரும் இல்லை வீட்டில். உள்ள வர கதவு திறக்கிற சத்தம் கேட்ட உடனே இவர் பேசுறாரு இதுக்குள்ளேருந்து கூகுள். ஹே சுல்தானா, ஐ திங்க் யூ ஆர் ரிட்டர்ன்ட். ஏண்டா நான் பேசாம நீ பேசுற அப்படின்னு உட்கார்றேன். டக்குன்னு பொம்பளை வாய்ஸ் மாறிச்சிங்க. மிஸ் சுல்தானா ப்ளீஸ் சிட் டவுன். மேம் சத்தியமா நடந்தது மேம். நல்லா உட்காந்துட்டேன். ஹேவ் அ கிளாஸ் ஆஃப் வாட்டர். அது எங்க போறது, அது கிச்சன்ல இருக்குது. ஹேவ் அ டீப் பிரெத். விட்டேன். டேக் யுவர் மொபைல் அண்ட் கால் அம்மி. அம்மினா எங்க அம்மா, எங்க அம்மாவை அம்மின்னு போட்டு வச்சிருக்கு. என்னன்னு யோசிச்சா ஒன்றும் இல்லை, மேரா தில் தா அகேலான்னு சொன்னேன்ல, அப்படின்னா என்ன அர்த்தம்னா என் இதயம் தனிமையில் வாடுகிறதுன்னு அர்த்தம். அது நான் சாவ போறேன்ட்டு கவுன்சிலிங் பண்ணுதுங்க. ஏன் என் வாழ்க்கையில என் அனுமதி இல்லாம நுழையிற நீ? நான் சுதந்திரமான வழி இல்லையா? ஒரு அட்வர்டைஸ்மெண்ட்டை பார்த்து நீ வந்து பாரு என் வீட்டில். சத்தியமா என் வீட்டில் டிவி இல்லை, அன்னிலிருந்து டிவி எடுத்துட்டேன் நான். பாத்ரூம்குள்ள வந்து ஒன்று கேட்குதுங்க, கோல்கேட்டில் உப்பு இருக்கிறதா? என் பாத்ரூம்குள்ள எப்படி வந்த நீ? பாத்ரூம்குள்ள வரலாமா? என்ன பண்றாங்க? நான் படிச்சவே இல்லையா? நான் சுயமரியாதைக்காரி இல்லையா? எனக்குன்னு அறிவு இல்லையா? என் வாழ்க்கை நான் நடத்தி கொள்ள வேண்டாமா? இந்த கேட்ஜெட்ஸ், இந்த உலகம், இவங்க தான் முடிவு பண்ணுவாங்களா? இல்லை, என் வாழ்க்கை நானே முடிவு செய்ய வேண்டும் என்றால் நான் கல்வியை ஒழுக்கமாக அழகாக, அதுதான் அழகு என்று நான் கையில் பிடித்துக் கொள்ள வேண்டும். இல்லை என்றால் இவர்கள் எல்லாம் என்னை அடிமைப்படுத்தி கொண்டே இருப்பார்கள். இவர்கள் சுதந்திரம் என்கின்ற பெயரிலே என் மீது அடிமை தலையை விரிப்பார்கள். சுதந்திரம் தான் முக்கியம் குழந்தைகளே. சுதந்திரத்தோடு இருங்கள், சுதந்திரத்தோடு கனவு காணுங்கள், சிறகை விரியுங்கள், பறங்கள். நானும் பறந்து கொண்டுதான் இருக்கிறேன், வானம் காத்திருக்கிறது, வாருங்கள் சேர்ந்து பறப்போம். வணக்கம்.